கிறிஸ்பியா ஓ நிறைய கிறிஸ்பியா crispy item வேணும், இருக்கு. நிறைய கிறிஸ்பி தான். இது எய்தாப்புல உங்க பொண்ணு இருக்காங்க தானே? இருக்கட்டும் சார். இல்ல ஆக்சுவலா அவங்களுக்கு தெரியும். அவங்களுக்கு கொடுக்காம ஏன் இந்த பையனுக்கு கொடுக்கணும்னு நினைச்சீங்க? அது வந்து அவளுக்கு எப்போ வேணாலும் நான் வீட்டில் கொடுக்கலாம் சார். இந்த குழந்தைக்கு வந்து நம்ம இது என்னன்னு தெரியாது, எனக்கு ஏதாவது ஒன்று கிறிஸ்பியா இருக்கான்னு எங்களை சேலஞ்ச் பண்ணாங்க. அந்த கடைசி பொண்ணும் அந்த மாதிரி சொல்லுச்சு. அந்த பொண்ணு வரவே இல்லை. நீ வாமா இங்க. வெரைட்டின்னு ஆமா. அந்த பொண்ணுக்கு இது கம்படை ஒன்று, இது வந்து கொத்து முறுக்கு. இதெல்லாம் வந்து நீங்க சாப்பிட சாப்பிட தான் உங்களுக்கு பழகும் அந்த நாக்கு. ஃப்ரைடு அதாவது கொல்கட்டை. பேர் வந்து கொஞ்சம் மாற்றி கொடுத்துட்டோம்னா இது வந்து கொஞ்ச நேரம் மென்று, அதாவது அந்த எச்சிலும் அதுவும் சேர்ந்து மெதுவாக வந்து கொஞ்ச நேரம் அப்படியே கடகடன்னு முழுங்கக்கூடாது. கொஞ்ச நேரம் அப்படி மெல்ல, அது ஒரு டேஸ்ட் வரும். அப்புறம் அந்த அந்த சக்கை மாதிரி இருக்குல்ல, அது வேற ஒரு டேஸ்ட் வரும். அப்புறமா அந்த மாவும் அந்த எச்சும் அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு மாதிரி இது பாரு, அந்த அந்த தம்பி அப்படியே கண்ணை மூடி ரசிக்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எனக்கு என்ன புரியலனா, ஏமா இவ்வளோ ரசிச்சு செய்கிறாங்க, எப்படி உங்களுக்கு இது பிடிக்கலங்கிறீங்க? எங்க அம்மாவுடைய இப்படி இப்படி உட்காந்து சாப்பிட அவனை ஒரு கண்டிஷன்ஸ் கொடுத்தாங்கல்ல, அதே எங்க வீட்லயும் கீழே உட்காரணும், நெயில்ஸை கட் பண்ணணும், இலையில சாப்பிடணும், இந்த ரூல்ஸ் வேண்டாம். ஓ அதான் இந்த பொண்ணு ஃபுட்டு ஃப்ரீடம்னாப்லையோ? ஆனா சில விஷயங்கள் இப்படிதான் சாப்பிடணும். அப்புறம் அப்புறம் எல்லாத்துக்கும் நான் இதை எதுலையுமே நான் கட்டுப்பட மாட்டேன்னா என்ன, நாங்கள் என்ன செய்ய முடியும்? இப்போ நீங்கள் டேபிள் மேனர்ஸ்னு ஒன்று சொல்கிறீங்கல்ல, இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிட்டுட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? வெயிட் பண்ணுவேன். ஏன் மேனர்ஸ் சொல்லி கொடுத்தாங்க. ஃப்ரீடமாக இருக்கலாமே. நீ தின்னா நீ தின்றா, எனக்கு என்ன அப்படி நினச்சி போக வேண்டியதானே? எட்டிகெட்ஸ் ஃபாலோ பண்ணணும். எட்டிகேட்ஸ் இல்லையா? எல்லா உணவுக்கும் ஐ ரெஸ்பெக்ட் த வேர்ட் வாட் யூ ஹவ் செட், ஃபுட் இஸ் ஃப்ரீடம். அதை மதிக்கிறேன். அதே நேரத்தில் தேர் மஸ்ட் பி an etiquette. உணவு வழியாக தான் ஒழுங்க தீர்மானிக்கிறோம். கொட்டக்கூடாது, சிந்தக்கூடாது, வேஸ்ட் பண்ணக்கூடாது, தேவையான அளவு சாப்பிடணும், நேரத்துக்கு சாப்பிடணும், அடுத்தவங்க சாப்பிட்டு முடிக்கிற வரைக்கும் பொறுமையாக இருக்கணும், சாப்பிட்ட இலையை நீயே எடுக்கணும், தட்டை கழுவணும். எத்தனை டிசிப்ளின் ப்ராசஸை ஜஸ்ட்டு ஃபுட் வரைக்கும் கொண்டு வரும். ஃபுட்டுக்கு ஃப்ரீடம் இருக்க மாதிரி ஃபுட்டுக்கு வேல்யூ அண்ட் டிசிப்ளின் இருக்குது.